ஹாய் ஆல், வெல்கம் அகெயின். இதுதான் லாஸ்ட் பார்ட் ஆஃப் த வீடியோ. ஏஆர் தங்கக்கோட்டை இது. இந்த வீடியோவில் வந்து நம்ம கொஞ்சம் ஸ்கல்ப்சர்ஸும் அப்புறம் இவங்களோட கிராண்டான ரிசப்ஷனை பற்றி பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெயிண்டிங் மாதிரி வச்சுருக்குறாங்க ரிசப்ஷன்லாம் போகிறதுக்கு முன்னாடி சைடில் எண்டில். இது இந்த கிறிஸ்மஸ் செட்டப் வச்சதுனால கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, இல்லைன்னா நல்ல ஒரு ரியல் ஸ்ட்ரீட்டில் நிற்கிற மாதிரி இருந்தது அந்த 3D பெயிண்டிங். இப்போ பாருங்கள், அந்த சென்டரில் பார்த்த ரதம் தெரியுது. ஸோ இந்த லைன் ஃபுல்லாக நிறைய இந்த மாதிரி மெட்டலிக் ஸ்கல்ப்சர்ஸ் வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு அந்த நட்ராஜர், அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷு, அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மான். அந்த ஃபஸ்ட்டே நாங்கள் ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்போம் ஒரு டீரு. இது ஃபுல்லுமே மெட்டல் இது எல்லாமே. அதே மாதிரி அந்த சைடு இன்னொரு டீர் இருந்தது. இந்த டோர் பாருங்கள், ஃபுல்லாக பயங்கர ஒர்க் பண்ணியிருந்தது. இந்த டோர் உடன் டோரு, பெரிய டோரு ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருந்து. அதே மாதிரி அடுத்தடுத்து அந்த லைன் ஃபுல்லாகவே நிறைய ஷாண்ட்லியர்ஸ் வச்சுருந்தாங்க மேலே ரூஃபில். கொஞ்சம் பாருங்கள், லைனாக ஷாண்ட்லியர்ஸ் வச்சுருந்தாங்க. அப்புறம் இது இன்னொரு டீரு. ஈவன் இதெல்லாம் பிளேஸ் பண்ணியிருக்க டேபிள்ஸுமே வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக் ஒர்க்கோடு தான் இருந்தது. இன்னொரு நட்ராஜர், அப்புறம் இந்த ஒரு பாத்திரம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரேம்ஸுக்குள்ளெலாம் நிறைய அந்த பழைய காலத்து நிறைய ஒர்க்கோடு இருக்கிற கன்ஸ் இருந்தது. பிஸ்டல்ஸு, ஹண்டிங் கன்ஸு, இந்த மாதிரி இதெல்லாம் இந்த ஃப்ரேம்ஸ்குள்ளே ஃப்ரேம் பண்ணி வச்சுருந்தாங்க பாருங்கள். இதெல்லாம் அந்த பிஸ்டல் டைப்பு. அப்புறம் இது வந்து ஒரு பழைய கார் ஒன்று இருந்தது, அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கார் மாதிரி ஒன்று இருந்தது. இங்கேயும் லைனாக நிறைய ஸ்டாச்சூஸ் இருந்தது. ஆக்சுவலி இப்போ வந்து இதோட நிறைய லைட்டிங் அதெல்லாம் இருக்கிறதுனால இதோட நைட் வியூ எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு வந்து உண்மையுமே ரொம்ப ஈகராக இருக்குது. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி விசிட்டர்ஸ் அதெல்லாம் நைட் வியூ பார்க்க முடியாது. ஏன்னா வந்து 4 o'clock வரைக்கும் தான், 4 or 5:30 வரைக்கும் தான் வந்து அவுட் சைட் விசிட்டர்ஸ் அலௌடு. நீங்கள் நைட் வியூ பார்க்கணுன்னா கண்டிப்பாக நீங்கள் அங்கே ஸ்டே பண்ண தான் முடியும். ஸோ எனிவே, இப்போ பாருங்கள், இந்த ரிசப்ஷனுக்குள்ளே போகலாம். இந்த 2 சைட் பெரிய லயன்ஸ் இருக்குது, அதுவும் மெட்டாலிக் லயன்ஸ் தான். அதுக்கப்புறம் 2 எலிஃபென்ட்ஸ் இருக்குது. நான் இவ்வளோ ஒரு கிராண்டான ஒரு ரிசப்ஷன் ஏரியாவை இது வரைக்கும் நான் போய் எந்த ஹோட்டல்ஸ்லேயோ ரெசார்ட்ஸ்லேயோ பார்த்ததே இல்லை. இது வந்து பயங்கர கிராண்டாக இருந்தது. அப்புறம் அவங்கள்ட்ட பெர்மிஷன் கேட்டு நாங்கள் நிறைய பேர் வந்து இந்த ரிசப்ஷனுக்குள்ளே பார்க்கவே இல்லை, ஆக்சுவலி மிஸ் பண்ணிட்டாங்க தான் சொன்னோம். இது பாருங்கள், காமதேனு, பசு, கன்று, அப்புறம் ஒரு காமதேனு. அந்த மாதிரி இந்த மாதிரி டான்ஸிங் ஸ்டாச்சூஸ்க்கு பின்னாடி எல்லாமே மிரர்ஸ் வச்சுருந்தாங்க. இது காமதேனு, அது நல்லா இருந்தது ஆக்சுவலி, டிஃப்ரெண்ட்டாக. அதே மாதிரி அந்த ஸ்டாச்சு வச்சுருக்க அந்த டேபிள்ஸ், அந்த ஃப்ரேம்ஸு, இது எல்லாமே வந்து பயங்கரமாக ஒர்க் பண்ணி தான் இருந்தது. இங்கே இந்த இடத்தோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அந்த டீட்டெயில் பார்த்து அதில் ஒர்க் பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கணும். அந்த ஃப்ளோரிங்காக இருக்கட்டும், இல்லை அதோட சீலிங்காக இருக்கட்டும், அவங்க என்ன ஸ்டைலில் இது பண்ணுறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதெல்லாமே டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்தது. உங்களுக்கு ஒரு கிராண்டான ஃபீல் கிடைக்கணும், ஒரு லக்ஸரி ஸ்டே மாதிரி வேணும், அந்த மாதிரி நீங்கள் விரும்புனீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும். ஈவன் அந்த லிஃப்ட்டோட ஃப்ரேம் கூட பாருங்கள், அவ்வளோ ஆர்டிஸ்டிக்காக பண்ணியிருந்தாங்க. இது வந்து அந்த கர்வ்டு ஸ்டெப்ஸ் மேலே போகிறதுக்கு இருக்குது, பட் மேலெலாம் அலௌட் இல்லைன்ட்டாங்க. அப்புறம் மொத்தமாக இந்த ரிசப்ஷனில் இந்த மாதிரி 3 சீட்டிங் ஏரியா இருந்தது. இந்த ஊஞ்சல் வந்து ரொம்ப அழகாக இருந்தது. சாய் மட்டும் அவளுக்கு எங்கன்னா பிக்சர் எடுக்கணும்னா அவளே போய் உட்காந்து போஸ்ட் பண்ணுவா, நான் அப்படியே பிக்சர் எடுத்துவேன். பட் இவரை வந்து எங்களால் ஒரு பிக்சருமே எடுக்கவே முடியல. அவருக்கே தெரியாமல் நாங்கள் பிக்சர் எடுத்தால் தான் உண்டு. பட் ஃபோட்டோஸ் எடுக்க எனார்மஸான பிளேசஸ் இருக்குது, நிறைய இடம் இருக்குது. எங்கே ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ லவர்ஸ்க்கு இது ஒரு ரொம்ப சூப்பரான இடம் தான். இங்கே பாருங்கள், இது ரொம்ப எவ்வளோ பெரிய ரிசப்ஷன் ஏரியா பாருங்கள். நான் இந்த ஊஞ்சலில் ஒரு க்ளோஸ்அப் எடுத்திருக்கேன். இது ஸ்டாச்சு. அதே மாதிரி இதெல்லாம் இந்த கிளாஸ் டேபிள்ஸு, இது எல்லாமே ரொம்ப ஒர்க்கு. இங்கே பாருங்கள், சீரிஸ் குதிரை, இது வந்து செம்மையாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு நேரில் பார்க்குறதுக்கு ஆக்சுவலி. அப்புறம் இந்த மாதிரி 2 புத்தர் வச்சுருந்தாங்க, இந்த சைடு ஒன்று அந்த சைடு ஒன்று. புத்தர் படுத்திருக்க மாதிரி அது கீழே வந்து
வாட்டரில் ஃப்ளவர்ஸ் இருக்க மாதிரி சிங்கம் விளக்கு. அப்புறம் இந்த ரிசப்ஷனோட அந்த இதில் கூட இந்த மாதிரி ஃப்ரேம்ஸை மார்பிள் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இந்த ஃப்ரேம் தெரியுதில்ல, இது வந்து ஒரு 150 இயர்ஸ் ஓல்டான அன்டச்டு கோல்டு ஃப்ரேமா அது சொல்கிறாங்க. அப்புறம் இந்த கலர்ஃபுல்லான யானை. அப்புறம் அந்த பக்கம் இருக்க ஒரு சீட்டிங் ஏரியா முடிச்சுட்டு இந்த பக்கம் திருப்பி வந்து ஒரு 2 சீட்டிங் இருக்க மாதிரி ஏரியா இருக்குது. அண்ட் இந்த டேபிள் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக காமிக்கிறேன். இந்த டேபிள் ஃபுல்லாக ஒர்க் பண்ணி ரொம்ப கிராண்டாக இருந்தது. நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக அதை ஒரு க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அந்த சைடு மாதிரி இந்த சைடு இன்னொரு புத்தர் படுத்துட்டு செட்டப்பு. அண்ட் ஈவன் இந்த வால்ஸ்லையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டான்ஸிங் ஐடல்ஸ் மாதிரி இருந்தது. இந்த காடு ஸ்டாச்சு பாருங்கள் வச்சுருக்காங்க. அதில் கூட இந்த டேபிள் பாருங்கள் ரொம்ப நிறைய ஒர்க்கோடு இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஆக்சுவலி இது எப்படி சொல்கிறது, ஒன்று ஒன்று ரொம்ப பார்த்து பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் அங்கே போயிட்டு பொறுமையாக லைக் இதெல்லாம் இது பண்ணணும். அண்ட் ஓவராலாக ஃபீட்பேக் வந்து சொல்லணுன்னா 1 டே ட்ரிப்க்கு இது ரொம்ப ஒரு நல்ல ஸ்பாட்டு. நீங்கள் இந்த ஆர்கிடெக்சர் ஓரியன்டாக ரொம்ப விருப்பம் இருக்கவங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் உங்களுக்கு டைம் இருக்குன்னா கண்டிப்பாக வந்து இந்த ரூம்ஸில் ஸ்டே பண்ணி பாருங்கள். லைக் என்னதான் நீங்கள் ஒரு அவுட் சைடர் விசிட்டர் மாதிரி வந்தாலும் ஸ்டே பண்ணுறப்போ அதோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த டேபிள் மேலே அழகாக ஒரு பொண்ணு படுத்துட்டு படிக்கிற மாதிரி இருந்தது, சின்ன பொண்ணு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன அழகான விஷயங்கள்லாம் இருந்தது. ஹேண்டில் வந்து லயன் இருக்க மாதிரி. இது வந்து ஒரு சென்டர் ஃப்ரேம் மாதிரி வச்சுருந்தாங்க அந்த செகண்ட் சிட்டிங் ஏரியாவில். ரொம்ப கிராண்டாக இருந்தது ஒரு மாதிரி பார்க்குறதுக்கே. ஸோ இது இன்னொரு சிட்டிங் ஏரியா. இதில் வந்து ஆக்சுவலி இந்த சோஃபாஸ் எல்லாமே வந்து ரெட் தீம்லேயே இருந்தது, ஃபுல்லாக ரெட்டாக இருந்தது. ஸோ அதுவே இன்னும் ஒரு நல்ல கிராண்டரான லுக்கை வந்து கொடுத்துருச்சு. இது பாருங்கள், அந்த டேபிளோட ஒரு க்ளோஸர் வியூ நான் உங்களுக்கு காட்டுறேன். பயங்கரமான ஒர்க் இருந்தது அதில். ஸோ இதோட எங்களோட ஏலகிரி ட்ரிப் முடிஞ்சது. இது எங்களோட லாஸ்ட் டே அண்ட் we are returning home back. அண்ட் this is the outer view வெளியே வந்த அப்புறம். ஸோ நீங்கள் அதை நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து விசிட் பண்ணுங்கள், எங்களை மாதிரி நீங்களும் என்ஜாய் பண்ணுங்கள். பஃபெட் லஞ்ச் எடுத்துக்கிட்டீங்க, எப்படி இருந்தது லஞ்சு? நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்தது. அப்புறம் வேறு என்ன நல்லா இருந்தது? என்ன ஹல்வா? ஓகே, லஞ்ச் பஃபே உண்மையாலுமே நல்லா இருந்தது. ஐட்டம்ஸ் மினிமலாக இருந்தது. ஏன்னா 3 months முன்னாடி தான் ரெஸ்டாரண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்களாம். மினிமலாக இருந்தாலும் இட் வாஸ் குட். வாட் வாஸ் தேர் வாஸ் குட். ஆக்சுவலி இது வந்து ஹாலிடே டைம்னால எல்லா இடமுமே எங்கேயுமே ரொம்ப க்ரௌடடாக இருந்தது. வீடியோ எடுக்க எல்லாமே கஷ்டமாக தான் இருந்தது. இருந்தாலும் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கிறதுக்காக நம்ம வந்து இதை பண்ணியிருக்கோம். அண்ட் மற்ற வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணி போட்டாலும் இது ரொம்ப பொறுமையாக போட்டிருக்கோம். ஏன்னா எல்லாருக்கும் எல்லா இன்சைட்டும் கிடைக்கணும்னு சொல்லிட்டு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இல்லை நாங்கள் எதாவது இம்ப்ரூவைஸ் பண்ணோன்னா அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் மேக்ஸ் அஸ் டூ மோர். தேங்க்யூ.